ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு வேதத்தை ஆராய இருக்கிறோம். இந்த வேதத்திலே சொல்லப்பட்டபடி ஆசீர்வாதங்கள் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. அப்படி ஒரு நபரை அழைத்து ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தினாலே இந்த உலகத்திலே நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரை இந்த இடத்துல பயன்படுத்துகிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். அநேக மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளட்டும். அநேக மக்களுக்கு தேவனுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கட்டும். அவர்களும் வாழட்டும், அவர்களும் சுகித்திருக்கட்டும். ஆண்டவரே, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடுவோம். இந்த நாளிலும் ஒரு நபரை அழைத்தார் ஆண்டவர், ஆசீர்வதித்தார். இந்த பாடல் வரிகள் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவனாக இருக்கிற அந்த தேவன் அவர் அழைத்திருக்கிறார் நம்மை அனைவரையும். இந்த உலகத்திலே நாம் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் நம்மளை அழைத்து நடத்துகிற தேவன். அதை தான் இந்த பாடல் வரிகள் அழகாக சொல்லுகிறது. அழைத்த தேவன் அருமையாக நம்மை நடத்துகிறார். சோதனை வேலை வந்தாலும் சரி, இடர்கள் வந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மளை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் அவர். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் அவர். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். வனாந்திரமோ வாடாதே மனமே, காடையை அனுப்பிடுவார். வனாந்திரமோ வாடாதே மனமே, காடையை அனுப்பிடுவார். தண்ணீர் இல்லையோ எண்ணிப்பாரவரின் நன்மைகளே தனையோ. தண்ணீர் இல்லையோ எண்ணிப்பாரவரின் நன்மைகளே தனையோ. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் அவர். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். சோதனை வேலையோ சோராதே மனமே, இயேசுவை சார்ந்திடுவார். சோதனை வேளையோ சோராதே மனமே, இயேசுவை சார்ந்திடுவார். யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பாயே. யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பாயே. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் அவர். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். கசந்த மாறவோ கவலை வேண்டாமே, கர்த்தர் உன்னோடுள்ளார். கசந்த மாறவோ கவலை வேண்டாம்,
கர்த்தர் உன்னோடுள்ளார். ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவார். ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் அவர். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அழைத்தவர் உன்னத வழியிலே நடத்துவார். அந்த அழைப்புக்குள்ளே நாம் வர வேண்டும். அப்படி நீங்கள் அழைப்புக்குள்ளே வரும்பொழுது என்ன நடக்கிறது பாருங்க. வனாந்தரமாக இருந்தாலும் சரி, அந்த வனாந்தரத்தில் என் தேவன் என்ன பண்ணுவாராம்? தண்ணீரை உண்டு பண்ணுவாராம். வனாந்திரத்துக்கு போகும்பொழுது தான் தெரியும், அந்த வனாந்திரத்து அனுபவத்தில் இருக்கும் பொழுது தான் தெரியும் அந்த தண்ணீரினுடைய அருமை. ஆகையினால்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், அந்த தாகம் உள்ளவருக்கு தான் தெரியும் அந்த தண்ணீருடைய அருமை. அப்படியா இந்த நாளிலும் அவருடைய அழைப்பிலே வந்ததான் ஆபிரகாம். ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு வந்த ஆபிரகாமை ஆண்டவர் போகும்படியாய் அழைத்தார், போகும்படியாயும் செய்தார். இந்த நாளிலும் அந்த ஆபிரகாம் இந்த உலகத்திற்கே தகப்பனாக மாற்றிவிட்டார் ஆண்டவர். விசுவாசத்தின் தகப்பனாக இந்த உலகத்திற்கே மாற்றிவிட்டார். அப்படி ஒருவரை அழைத்து தான் தேவன் இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த சூழ்நிலைகளில் அவருக்கு சோதனை வந்தது. ஆபிரகாமுக்கு வந்த சோதனை மிகப்பெரிய சோதனை. அதிலே அவர் தள்ளாடி விட்டார். அந்த சோதனையிலும் ஆண்டவர் அவருக்கு கூடவே இருந்தார். ஆகையினாலே இந்த நாளிலும் அந்த ஒரு நபரை ஆண்டவர் அழைத்தார். ஈசாக்கு, யாக்கோப்பு, அப்படியே பாருங்க, சந்ததி முழுவதையும் ஆசீர்வதித்தார். அந்த சந்ததியில தான் தாவீது வருகிறார். அந்த சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அழைப்புக்கு வருகிறவர்கள் இந்த உலகத்திலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் உங்களையும் தேவன் பெருமைப்படுத்துகிறவராக இருப்பார். இந்த ஒரு அடியை மட்டும் சரணத்தை மட்டும் பார்ப்போம். சோதனை வேளையோ சோராதே மனமே, இயேசுவை சார்ந்திடுவார். சோதனை வேளையோ சோராதே மனமே, இயேசுவை சார்ந்திடுவாய். யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பாயே. யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பாயே. யோர்தானை கடந்து, யோர்தானை போன்ற பிரச்சனைகள் இருக்கும், அதை கடந்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டால் என்றென்றும் ஜீவிப்போம். இந்த பாடல் வரிகள் எவ்வளோ அழகாக சொல்லுகிறது பாருங்க. யோர்தான் போல போராட்டங்கள், யோர்தான் போல பிரச்சனைகள் அப்படி வந்தாலும் கூட அதையும் கடந்து இயேசுவை நீங்கள் பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால் நித்திய ஜீவனுக்கு அழைத்து கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். நாம் இப்பொழுது வேதத்தை தியானிப்போம். அழகாக இந்த நாளிலும் தேவன் எப்படி நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்ப்போம். ஆண்டவர் ஒருவரை மாத்திரம்தான் அழைத்தார். அந்த ஒருவர் நிமித்தம் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். எவ்வளவு அருமையான தேவன் இருக்கிறார் பாருங்க. இந்த நாளிலும் எப்பொழுதும் நாங்கள் இந்த 3 பகுதிகளாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் இந்த ஒருவரை அழைத்தவர் எப்படி நடத்துகிறார் பாருங்க. அவர் அழைக்கிறாரு, அவர் பேரை பெருமைப்படுத்துகிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை மறைக்க, அவருக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்களை மறைக்காமல் சொல்லுகிறார். அவருக்கு மறைக்கவில்லை எதையும். 3வதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிந்திருக்கிறார். 3வது காரியம் அறிந்திருக்கிறார். இப்பொழுது ஒருவரை அழைக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, அந்த பேரை பெருமைப்படுத்துகிறார். 2வதாக அவருக்கு எல்லாவற்றையும் மறைக்காமல் சொல்லுகிறார். 3வதாக என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிந்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஒருவருக்கு என்ன தாளந்து இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் என்ன திறமைகள் இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையினால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது வசனம், தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே நம்மளை தெரிந்து கொண்டு, மோசே அவர் வாழ்கிற இடம் எகிப்து தேசத்தில் ஒரு அரண்மனையிலே வாழ்கிறார். ஆனால் மோசேவை குறித்து ஆண்டவருக்கு முன்பாகவே தெரியும். மோசேவை எப்படி பயன்படுத்த போகிறார் என்பது அவருக்கு நன்றாக அறிந்திருந்தார். நன்றாக அறிந்திருந்ததுனால தான் என்ன நடந்தது, அவரை கொண்டு ஒரு கூட்டத்தையே வழி நடத்தினார் ஆண்டவர். நாம் இந்த நாளிலே இந்த வசனங்களை தியானிப்போம். முதலாவதாக நாம் அவரால் அழைக்கப்பட வேண்டும். அவரால் அழைக்கப்படும் பொழுது அவர் நம்மளை பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கு பெருமை என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை குறித்து நாமளே பேசி கொண்டு இருப்பது, நாமே எல்லாவற்றையும் செய்து விடுகிறோம் என்பது சொல்லுவது, இப்படி நாம் பேசிக்கொண்டு சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது நமக்குள்ளாகவே அறியாமலேயே ஒரு பெருமை வந்து விடுகிறது. இந்த பெருமை நிச்சயமாகவே நமக்கு எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வரக்கூடாது என்பது தான் மிக முக்கியமான காரியம். பெருமை வரலாம், ஆனால் பெருமை வந்தால் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். இந்த உலக மக்களை கூட ஒருவேளை நாம் எதிர்த்து நின்றால் நம் ஜெயித்து விடலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம எதிர்த்து நின்றால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது பிரியமானவர்களே. ஆகையினாலே இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற இந்த தலைப்பு, பேரை பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு நீங்கள் ஒரு வேளை எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஒரு வேளை சோதனையின் மத்தியில் இருந்திருக்கலாம், நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அழைப்புக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அவர் அழைப்புக்குள்ளே நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். அநேகரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். வேதகமத்திலே பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா தாவீதின் பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறார், தானியேல் பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறார், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் தேவனை பெருமைப்படுத்தினார்கள். என்னை கனம் பண்ணுகிறேன், நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னது போல எப்படி ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வந்தாரோ அவரை ஆண்டவர் கனப்படுத்தி அவருடைய பேரை பெருமைப்படுத்தினார். இந்த நாளிலும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய அழைப்பிற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால், உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் பேரையும் பெருமைப்படுத்துகிறவராக இருப்பார். என்ன இவர் பேசுகிறார், இவர் பேரை என்ன பெருமைப்படுத்தி விட்டார் என்று சொல்லி, நிச்சயமாகவே அது மிக முக்கியமான காரியம்தான். நான் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று மற்றவர்கள் சொல்லும் பொழுது அது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால்தான் மாற்றப்படுகிறோம். ஆகையினாலே இந்த நாளிலும் அந்த இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்தார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால், நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாவற்றையும் அடைந்து விடுவீர்கள். எல்லாவற்றையும் அடைந்து விடுவீர்கள் என்று சொல்லும்பொழுது நீங்கள் நினைக்கிற காரியம் என்ன? இந்த உலக ரீதியான ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறீர்கள். உலக ரீதியான ஆசீர்வாதம் நிச்சயமாகவே கிடைக்கும். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உணவு அவசியம், உடை அவசியம், வீடு அவசியம், கார் அவசியம், எல்லாமே அவசியம்தான். அது எல்லாமே கொடுப்பார். ஆனால் அதை காட்டிலும் மேலானதையும் கொடுப்பார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலும் நாம் அதை பார்ப்போம். முதலாவதான வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இது. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 12:2 பாருங்க. இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இங்கே ஆபிரகாமுக்கு சொல்கிற வாக்குத்தத்தம் பாருங்க. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். சொல்லுகிறவர் சாதாரண ஒரு மனிதர் அல்ல. ஒரு கட்சி தலைவர் கூப்பிட்டு உனக்கு நான் இந்த போஸ்டிங்கை கொடுக்கிறேன், இந்த ஒரு பதவியை கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் உள்ளத்துக்குள்ளே எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த உலக ரீதியான காரியத்திலே
ஒரு தலைவர் கூப்பிட்டு இந்த பதவியை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷமாக இருப்பார், மிகவும் சந்தோஷப்படுவார். நிறைய பேர் விளையாட்டாக சொல்வதை கேட்டுக்கிறேன்னு சொன்னால், என்ன இந்த பதவி வாங்கிட்டு இந்த பதவி கிடைச்சிருச்சு எனக்கு ட்ரீட் வைக்க மாட்டியான்னு கேட்பாங்க. இந்த நாளிலும் இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த தேவன் சொல்லுகிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி. அப்படியா இந்த ஆபிரகாமை அழைத்த தேவன் அந்த சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு அது ஒரு வாய்க்காலாய் அமைந்தது. ஆனால் தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவர் சீமானாய் வாழ்ந்தார், எல்லாவற்றையும் வாழ்ந்தார். அந்த ஆபிரகாமின் சந்ததியிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இம்மைக்கு மாத்திரம் அல்ல, மறுமைக்கும் சேர்த்து கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த நாளிலும் ஆபிரகாமை போல உங்களையும் அழைக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் அழைக்கிறார், உங்கள் பேரையும் பெருமைப்படுத்துகிறார். எனக்கு தெரிஞ்ச சகோதரர் ஒருவர், அவரை நினைத்து பார்த்தாலே அவரை குறித்து பேசும் பொழுது இவரெல்லாம் இப்படி இருக்கிறாரே என்று சொல்லுகிற அளவுக்கு இருந்தார். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு அநேகரால் போற்றப்படுகிறார். ஒரு சாதாரண மனுஷனை ஆண்டவர் எடுத்து உயர்ந்த லெவலில் கொண்டு போய் வைக்கிறார். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் அழைப்புக்கு செவி கொடுத்தது தான். அந்த சகோதரன் மோசமானவராக இருந்தார், ஆனால் அவருடைய ஆண்டவருடைய அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்தபடினாலே இந்த நாளிலே அநேகராலே போற்றப்படுகிறவராக மாற்றினார். இந்த நாளிலும் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் சாதாரண வேலை செய்து கொண்டு இருக்கலாம், அந்த இடத்திலையும் உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் செய்வார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஆபிரகாம் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். போ என்னும் பொழுது போனார், வா என்னும் பொழுது வந்தார். இப்படியும் நாம் செய்வோம் என்று சொன்னால், அப்படி ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள், நீங்கள் இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை அழைத்தது போல இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். வாலிப வயதிலே உன் நுகத்தை சுமப்பது நல்லது என்று சொல்லுகிறார். இந்த வாலிப வயது போனால் திரும்பி வராது பிரியமானவர்களே. இந்த வாலிப வயதிலே நாம் எடுக்கிற ஒரு தீர்மானம் மிகவும் முக்கியமானது. இந்த வாலிப வயதிலே நாம் எடுக்கிற தீர்மானத்தினாலே அநேக மக்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுவார். சாதாரணமாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே, இன்றைக்கு இருக்கிற மீடியாக்கள் மூலியமாக இந்த வாலிப பிள்ளைகள் சீர்கெட்டு போகிறார்கள். அதை நினைக்கும் பொழுது நிச்சயமாக மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு எல்லாம் கையிலே வந்து விட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து கெட்ட பழக்கங்களும் அந்த கையிலே வந்து விட்டது. அது மிக மோசமானதாக இருக்கிறது. நான் அதற்காக செல்லை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. எல்லோருக்கும் இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி மிக மிக முக்கியம். ஆனால் அந்த டெக்னாலஜி பயன்படுத்தக்கூடிய மன ரீதிக்கு நாம் வர வேண்டும். அதை தான் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர்களிடத்திலே ஒரு கத்தியை கொடுத்தால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் அந்த கத்தியை அந்த பிள்ளைகள் வைத்து கொண்டிருந்தால் அது விபரீதத்திலே போய் முடியும். ஆகையினால இன்றைக்கு வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த வாலிப காலத்திலே நாம் இஷ்டப்படி அலைந்து கொண்டு இஷ்டப்படி திரிந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே சொல்லுகிறேன், பின்னாடி வருகிற காலம் ரொம்ப மோசமாக மாறிவிடும் பிரியமானவர்களே. அதை குறித்து நான் வேதனைப்படுகிறேன். நான் தனிமையிலே வாலிப பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, அந்த ட்ரெயினில் போகும்பொழுது அல்லது வேறு இடங்களுக்கே செல்லும் பொழுது அந்த வாலிப பிள்ளைகள் செய்கிற சேட்டையை பார்க்கும் பொழுது நிச்சயமாக மனம் உடைகிறது பிரியமானவர்களே. வாலிப காலத்திலே நாமும் அப்படி இருந்தவர்கள் தான். ஆனாலும் இது அதைவிட அதிகமாக மோசமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில். ஒவ்வொரு இடங்களிலும் பார்க்கும் பொழுதெல்லாம் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நான் அதற்காக ஜெபிப்பேன். ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் சீரழியக்கூடாது என்று சொல்லி. ஆகையினாலே இன்றைக்கு இந்த வாலிப பிள்ளைகள் இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆசீர்வதித்து அந்த சந்ததியை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களையும் அழைக்கிறார். வாலிப பிள்ளைகளே, உங்களையும் அழைக்கிறார். நீங்களும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுவீர்கள் என்று சொன்னால் உங்களை கொண்டு அநேக மக்களை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு வசனத்தையே நாம் பார்ப்போம். பாருங்க, என்ன சொல்ல பாருங்க, ஆதியாகமம் 17:4. பாருங்க, ஆதியாகமம் 17:4 என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 17:4 என்ன அழகாக சொல்லுகிறார் ஆண்டவர், நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கையை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். திரளான ஜாதிகளுக்கு. இன்றைக்கும் அவர் அழைத்த அழைப்பு அநேக மக்களுக்கு தகப்பனாய் மாற்றுவதற்காகவே அவர் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இன்னும் அழைக்கப்பட வேண்டியவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அதிலே எத்தனை ஆபிரகாம் இருப்பார்களோ, எத்தனை ஈசாக்கு இருப்பார்களோ, எத்தனை யாக்கோப்பு இருப்பார்களோ தெரியாது. ஆனால் தேவன் அதற்காகத்தான் அவர் நேரத்தை காத்து கொண்டு இருக்கிறார். எப்படியாவது இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, எப்படியாவது இந்த மக்களும் அந்த நரகத்திற்கு போகாமல் தப்பிவிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லிதான் இன்றைக்கும் அநேகரை அழைத்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவர். பாருங்க, எப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க ஆபிரகாமுக்கு. அவர் பேரை எப்படி பெருமைப்படுத்துகிறார் பாருங்க. திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுகிறார். இன்றைக்கு இந்த வாலிப பிள்ளைகள் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் வாலிப பிள்ளைகள் என்று சொல்லி நான் பேசுகிறேன் என்று சொன்னால், அவர்கள்தான் வருங்காலத்தின் தலைவராக விளங்குகிறார்கள். அவர்கள்தான் வருங்காலத்திலே அநேக மக்களை நல்ல வழியில் கொண்டு போகிறவராக இருக்கிறார்கள். வருங்காலத்தில் ஒரு சிறந்தவர்களாக வர வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த நாளிலும் ஆபிரகாமை ஆண்டவர் முதிர் வயதிலே ஆசீர்வதித்து முதிர் வயதிலே அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஆகையினாலே இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எல்லோருக்கும் வர வேண்டும். வாலிபர்களுக்கு மாத்திரம் அல்ல. ஏன் வாலிபர்கள் குறித்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு சீர்கெட்டு இருக்கிறது. இன்றைக்கு ஆபிரகாமை போல அநேகர் அழைத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், அந்த அழைப்பிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்மளை கொண்டும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவார். இன்றைக்கு அநேக பெரியவர்கள் இருக்கிறார்கள். வயதாகிவிட்டது என்று பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார். அவர் ரொம்ப அதிகமாக ஊழியம் செய்தவர். தெருவிலே சென்று கைப்பிரதிகளை கொடுத்து ஊழியம் செய்தவர். அநேக இடங்களிலே சென்று பெரிய பெரிய இடங்களிலே பிரசங்கித்தவர். அவர் இன்றும் சொல்லுகிறார், நான் சாகிற காலத்திலே ஒரு சேரை ரோட்டில் போட்டு உட்கார்ந்து கொண்டு எல்லோருக்கும் கைப்பிரதி கொடுத்து கொண்டே நான் மறிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை பார்த்தீங்களா? எல்லோரும் அழைக்கப்பட வேண்டும். எல்லோரும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம் என்பதை 89 வயது உள்ள ஒரு முதியவர் தெரிந்து வைத்திருந்தார். அவர் சொல்லுகிற கடைசி ஆசை, அவர் சொல்லுகிறார், நான் தெருவிலே உட்கார்ந்து கொண்டு சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டு என்னால் முடிகிறனாலும் அந்த கைப்பிரதிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது என் உயிர் பிரிந்து விட வேண்டும் பிரியமா சகோதரனே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஏன் அந்த வாஞ்சை? இன்றைக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம்? அந்த வயதானவருக்கு வேறு வேலை இல்லையா? நன்றாக வசதி இருக்கிறது, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அதையெல்லாம் அவர் பெரிதாக நினைக்கவில்லை. என் மகன் நன்றாக சம்பாதிக்கிறார், என் மகள் சம்பாதிக்கிறார், என் பேர பிள்ளைகள் எல்லாம் சம்பாதிக்கிறார், நான் வசதியாக சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறேன் என்று அவர் நினைக்கவில்லை. ஆனால் அவருடைய உள்ளத்தில் என்ன வாஞ்சை இருக்கிறது? என்னை அழைத்த தேவனுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் இள வயதிலிருந்தே, இன்றைக்கு முதிர் வயது ஆகிவிட்டது, அந்த வயதில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைகள், நீங்கள் மாத்திரம் அல்ல, உங்களாலே மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.
ஆதையினால்தான் இன்றைக்கு நான் இதை வலியுறுத்தி உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த முதியவருடைய வாஞ்சை பார்த்தீர்களா? எப்படியாவது அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல வேண்டும், எப்படியாவது அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த முதியவருடைய ஆசை எப்படி இருக்கிறது. அவர் இள வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர், இள வயதிலிருந்து ஒரு ரயில்வே ஆஃபீஸராக இருந்தவர். அவர் இள வயதிலிருந்து இன்றைய வரையிலும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதியவர்கள் மாத்திரம் அல்ல, எந்த வயதானவர்களும் சரி, ஆண்டவருடைய அழைப்புக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் நம்மையும் எடுத்து அவர் பயன்படுத்துவார், நம் பேரையும் அவர் பெருமைப்படுத்துகிறவராக இருப்பார். இரண்டாவதாக நாம் பார்ப்போம், இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ரோமர் 4:13. ரோமர் 4:13 பாருங்க, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது. இது இந்த இடத்துல சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வசனம் என்னன்னு சொன்னால் நீதியினாலே கிடைத்தது. எதனாலே? நீதியினாலே கிடைத்தது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றுவதனாலே, அந்த நீதியினாலே அவருக்கு என்ன கிடைத்தது? நீதியினால் கிடைத்தது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளுங்க. நீங்கள் நீதிமானாக மாற்றப்படணும். நீங்கள் பாவியாக இருக்கலாம், நீங்கள் பெரிய ஒரு பாவத்தில் விழுந்திருக்கலாம், நீங்கள் யாரும் மன்னிக்க முடியாத குற்றத்தை கூட செஞ்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நீதிமானாக மாற்றப்படுவீர்கள். நீதிமான் என்று சொன்னால் என்னங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்கள் அனைவருமே நீதிமான்கள். நாம் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காகவே இந்த ராஜாதி ராஜா சிலுவையிலே நமக்காக இரத்த சிந்தி மரித்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அவர் இரத்தத்தால் கழுவப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்படுவீர்கள். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாம் நீதியினாலே அவர் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டார். பாருங்க, விசுவாசத்தினாலே வருகிற நீதியினாலே கிடைத்ததான். அதாவது இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை, இது பெரிய சப்ஜெக்ட், இதை பேசுகிறேன்னு சொன்னால் இதுக்கு நேரமே பத்தாது. ஸோ இது நியாயப்பிரமாணத்தை குறித்து இதை சொல்லப்படுகிறது. நியாயப்பிரமாணமா விசுவாசமா என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த வசனத்திலே நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது என்னவென்று சொன்னால் நீதி. அந்த நீதி எப்படி கிடைக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாம் ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்தார், வந்தார், அவர் நீதிமானாக மாற்றப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எந்த பாவ குழியிலிருந்து வந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்படுவீர்கள். அதை தான் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன். முதலாவதாக பேரை பெருமைப்படுத்துகிறார். நீங்கள் ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட வேலை செய்து கொண்டிருந்தாலும் பிரியமானவர்களே, அந்த இடத்திலே உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார். இந்த இடத்திலே என்ன அவமானப்படுத்துகிறார்களே, நான் செய்வது இவர்களுக்கு புரியவில்லையே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய அழைப்பிற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறதாய் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் பேர் பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய பேர் பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒருவரே மாத்திரம் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டாலே நீதிமான் என்ற ஒரு பேரை பெற்றுக் விடுகிறார். அவருடைய இரத்தத்தால் நீ மீட்கப்பட்டு விட்ட என்று சொன்னால் நீ நீதிமான் என்ற பெயரை பெற்று விடுகிறாய். பிரியமானவரே, சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய அழைப்புக்கு செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நீதிமான் என்ற பெயரை பெற்று விடுகிறீர்கள். உங்கள் பெயரை அவர் பெருமைப்படுத்தி விடுகிறார். நீ நீதிமான் என்று சொல்லி உன் பெயரை பெருமைப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட நீதிமான் நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால்
உங்கள் பேரை பெருமைப்படுத்துவது மாத்திரம் அல்ல, அவர் உங்களை நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். எந்த காரியத்தையும் அவர் உங்களிடத்தில் மறைக்க மாட்டார். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் இருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே செய்வார், அதை உங்களுக்கு அறிவிப்பார். இன்றைக்கு அநேகர் கேட்டீர்கள் என்று சொன்னால், நாங்கள் தரிசனங்களை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். யோசேப்புக்கு தரிசனத்தில் ஆண்டவர் சொன்னதை அதை நிறைவேற்றி முடித்தார். ஏன்? தேவனுக்கு பயப்படுகிறவர், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர், தேவனால் அறிந்து கொள்ளப்பட்டவர். அந்த யோசேப்பை எப்படி அவர் ஆண்டவர் ஆசீர்வதித்தார்? அவருக்கு 13 வயதிலே தரிசனத்தை கொடுத்தார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படித்து வந்தீர்கள் என்று சொன்னால், உங்களை குறித்ததான காரியத்தை அவர் மறைக்காமல் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை படி உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஆபிரகாமுக்கு எதையும் மறைக்கவில்லை. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்தாரோ அதை எல்லாவற்றையும் சொல்லி முடித்து அவரை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் நாம் அதை குறித்து சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய அழைப்புக்கு நாம் எப்படி செவி கொடுக்கிறோம், அவருடைய அழைப்புக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லுகிறார். பாருங்க, அவர் மறக்காமல் இருக்கிறார். பாருங்க, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஏன் என்று சொன்னால், இந்த ஆபிரகாம் ஒருவரை குறித்து தான் நான் ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த ஆபிரகாம் ஒருவர், அந்த ஒருவர் தான், அவர் தான் நம்மளுக்கு முன்மாதிரியாக இப்பொழுது ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தான் இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்தார். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தான் இன்றைக்கு நமக்கு நீதிமானாக மாற்றி நம் பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். இந்த நீதிமான் என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. நீதிமான் சொன்னால் என்ன, எப்படிப்பட்டவனாக இருப்பான்? இந்த உலக ரீதியான நீதிமான் என்று சொன்னால் அவன் எந்த தவறு செய்ய மாட்டான், பாவங்கள் செய்ய மாட்டான், எல்லாவற்றிலும் சரியாக நடந்து கொள்வான் என்று சொல்லுவார்கள். நீதிமான், அவன் நீதிமான் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த நீதியெல்லாம் குப்பையும் கந்தயமாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் நீதி இந்த உலகத்திலே சிறந்த நீதியாக மாறிவிடுகிறது. அந்த நீதியை தான் நம் பேரை பெருமைப்படுத்துகிறார். நீங்கள் குப்பையில் இருந்தாலும் சரி, உங்களை கோபுரத்திலே வைத்து உங்களை அவர் நீதிமானாக மாற்றுகிறார். நீதிமானாக நீங்கள் மாற்றிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் பெயரை அவர் பெருமைப்படுத்தி விட்டார். நீங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்களை அவர் மாற்றி விடுகிறார். அதை பாருங்க, மாற்றி விடுவது மாத்திரமல்ல, உங்களை குறித்ததான திட்டம், உங்களை குறித்ததான தரிசனத்தை உங்களுக்கு மறைக்காமல் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். அதை தான் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆதியாகமம் 18:18 சொல்றார். அவர் செய்ய போகிறதை ஒரு நாளும் மறைக்க மாட்டார். இந்த போல குறி சொல்றது இல்லைங்க. நிச்சயமாகவே நீங்கள் அவரோடு கூட நெருங்கி ஆபிரகாமை போல நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னால் உங்களோடு கூட அவர் ஆண்டவர் எல்லாவற்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டுவார். அதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதன்படி வாழ முயற்சிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் அவரால் சரியான பாதையிலே நடத்தப்படுவீர்கள். அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 3:25. நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 3:25. நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். பாருங்க, எப்படி வருது பாருங்க. அந்த ஆபிரகாம் வழியாக நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? புத்திரராய் மாற்றுகிறார். அந்த தீர்க்கதரிசி நிமித்தம் சொல்றார். பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாமிய தீர்க்கதரிசின்னு தான் சொல்றார். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உங்கள் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, நம்மளுடைய சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்.
அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து வந்தவர்களுடைய சந்ததி நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இன்றைக்கு இருக்கிறது பிரியமானவர்களே. சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிற தேவன். ஆபிரகாமின் சந்ததியிலே வந்த ஒருவரையும் தேவன் புறக்கணித்ததில்லை. ஆனால் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு செவி கொடுத்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆண்டவரை புறம்பே தள்ளினார்கள், அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் அதே தான். இன்றைக்கு எல்லா சூழ்நிலைகளையும் சரி, அவருக்கு செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். நீங்கள் அவரை விட்டு விலகினால் அவர் உங்களை விட்டு விலகி விடுவார். நீங்கள் அவரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். எனக்கு எதுவுமே நடக்கவில்லையே, எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் புலம்புவதை விட, நாம் எங்கே தவறி இருக்கிறோம், நாம் எந்த இடத்திலே சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி சரி செய்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாம் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வராக இருப்போம். பிரசங்கிக்கிற நானும் சரி, எல்லாம் எனக்கு சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறது என்பது அல்ல. என்னை பொறுத்த வரையில் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதங்கள் மிக முக்கியம்தான் பிரியமானவர்களே. எல்லாவற்றிற்கும் மேலானது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம் என்று சொன்னார். அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நம்ம தாழ்ந்திருந்தாலும் சரி, நம்ம உயர்ந்திருந்தாலும் சரி, அவர் ஒருவர் போதும் பிரியமானவர்களே. அதை தான் நான் என்னை பொறுத்தவரையிலே நான் நினைத்து கொண்டு இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மிகப்பெரிய சொத்துங்க. இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய சொத்து. என் பிள்ளைக்கு நான் சொல்வது கூட, இயேசு கிறிஸ்து தான்பா சொத்து. இந்த சொத்தை காட்டிலும் மிகப்பெரிய சொத்து என்னால் உனக்கு கொடுப்பதற்கு முடியவே முடியாது. நான் ஒன்று உனக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நான் உனக்கு வைத்து சேர்த்து வைத்திருக்கிற சொத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சொத்து போதுங்க இந்த உலகத்தில். அதான் சொன்னானா, ஒரு ராஜா வந்து கேட்டாராம் ஒருத்தர்கிட்ட. அந்த ராஜா கிட்ட அவர் வந்து ஒருவரை பார்த்து கேட்டாராம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாராம். எனக்கு வீடு வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், எல்லாம் வேண்டும் என்று சொன்னாராம். சரி, ஆண்டவர் அந்த ராஜா கொடுத்தாராம். ஒருத்தர்கிட்ட கேட்டாராம், எனக்கு இந்த வசதியெல்லாம் வேணும், இப்படிலாம் நான் வாழணும், இப்படிலாம் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டாராம். சரி, அதையும் உனக்கு நான் தருகிறேன் என்று சொன்னாராம். இன்னொரு இடத்துல போய் கேட்கும் பொழுது, உனக்கு என்ன வேண்டும், எது கொடுத்தால் நீ சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த அவர் சொன்னாராம், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு நீங்கள் போதும். அந்த ராஜாவை பார்த்து கேட்டாராம், எனக்கு நீங்கள் இருந்தால் போதும் ராஜா, எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இவன் எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க. இன்றைக்கு நாமும் சரி, இந்த உலக ஆசீர்வாதம் வேண்டும், இந்த உலக ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த உலக ஆசீர்வாதத்தை காட்டிலும் மிகப்பெரிய சொத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற சொத்து. அந்த சொத்து அழியாதுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற சொத்தெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிடும். ஆனால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த சொத்து ஒரு நாளும் அழியாது, ஒரு நாளும் ஒழியாது. இப்படி ஒழியாத இந்த சொத்தை நீங்கள் சேர்த்து வைத்தீர்கள் என்று சொன்னால், உங்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருமே இந்த உலகத்திலே இல்லை. அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சொத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சொத்துவை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். உங்கள் இருதயத்தில் அந்த சொத்தை சேர்த்து வைக்க வேண்டும். அப்பொழுது இம்மைக்கு மாத்திரம் அல்ல, மறுமையிலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சகலவித ஆசீர்வாதத்தினால் அவர் நடத்துகிறவராக இருப்பார். பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால். இன்னொரு வசனம் பாருங்க, கலாத்தியர் 3:8. கலாத்தியர் 3:8 எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உங்களுக்குள் சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தார். பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை குறித்து, ஆபிரகாம் பேரை பெருமைப்படுத்துவதை குறித்தது
முன்பாகவே சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டதா. இன்றைக்கும் அநேக மக்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் அடிக்கப்பட்டார், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் ரத்தம் சிந்தினார், இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார், இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தார் என்பதை உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறார்கள். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அவர் எப்படி உயர்த்தப்பட போகிறார், எப்படி மற்றவர்களால் பெருமைப்படுத்தப்பட போகிறார் என்பதை சுவிசேஷமாக அன்றைக்கு தேவன் அறிவித்தார். இன்றைக்கும் அந்த வேலையை தான் சுவிசேஷகர்கள் அநேகரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வீடு வீடாக சென்று கைப்பிரதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்களை ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இது சுவிசேஷமாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் பரலோகத்திற்கு வர வேண்டும், நீங்களும் அந்த அக்னியான அந்த நரகத்துக்கு போகக்கூடாது, நீங்களும் அந்த பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு சுவிசேஷமாக இந்த உலகத்திலே அநேக மக்கள் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதற்கு செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னார். அன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமை போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, ஆபிரகாமின் மடியிலே ஒரு தரித்திரன் இந்த உலகத்திலே வாழ்ந்தான். அந்த தரித்திரன் மரிக்கும் பொழுது ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்படுகிறான் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதனால தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு சுவிசேஷமாக சொல்லுகிறதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? வெறும் மாடி மாளிகைகள் அல்ல, பணம் காசு அல்ல, செல்வங்கள் அல்ல, பரலோக ராஜ்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களை, எல்லாம் கொடுப்பார், இதையும் கொடுப்பார், அதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரலோக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறதை நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். உங்களுக்காக இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திலே பாடுபட்டு மரித்தார் என்பதை நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் பரலோகத்திலே உங்களுக்கு இடம் உண்டு. பிரியமானவர்களே, அதை விட ஆசீர்வாதத்தை நீங்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரியது ஒன்றுமில்லை. அடுத்ததாக நாம் பார்ப்போம், அவர் அறிந்திருக்கிறார். ஆபிரகாமை அறிந்திருந்தார். ஆபிரகாமை கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்பதை அறிந்திருந்தார். ஆபிரகாம் என்ன செய்வார் என்பதை அறிந்திருந்தார். ஆபிரகாம் மூலியமாக என்ன நடக்கும் என்பதை அறிந்திருந்தார். இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த சகோதரனை அழைத்தால், இந்த சகோதரியை அழைத்தால் இவர்கள் எனக்காக என்ன செய்வார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்படி அறிந்து அழைக்கப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு அநேகமான ஊழியக்காரர்கள் இந்த உலகத்திலே பிரகாசித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் அறிந்திருந்தார். ஆபிரகாமை அறிந்தவர் இன்றைக்கு நம்மையும் அறிந்திருக்கிறார். அப்படி அறிந்ததினால்தான் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னைக்கு அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 18:19. ஆதியாகமம் 18:19 நான் வாசிக்கிறேன். பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியாயும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்றார். ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவருடைய கட்டளைகளை அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களின் கட்டளைக்கு ஆபிரகாமின் வழியாக கீழ்ப்படிவார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு கீழ்ப்பட்டவர்கள், அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்திலே எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள். ஆகையினாலே அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தது மாத்திரம் அல்ல, ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு எதையும் மறைக்காதது மாத்திரம் அல்ல, ஆபிரகாமை அறிந்தது போல இன்னைக்கும் நம்மையும் ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, கடைசியாக ஒரே வசனத்தை வாசித்து முடிக்கலாம், நேரம் இல்லை.
அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக பேசுகிறேன் என்று சொன்னால் 2 மணி நேரம் கூட போதாது. ஆகையினாலே நான் இந்த வசனங்களை இதோடு முடித்து நான் ஜெபிக்கலாம் என்று இருக்கிறேன். பாருங்க, ரெண்டு சாமுவேல் 22:22 கடைசியாக. இது நிறைய வசனங்கள் இருக்குது, இருந்தாலும் இதை மாத்திரம் வாசி